அந்த டைமில் யாரோ வந்து கீழே விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்குது. யாரான்னு வந்து நம்ம ஹீரோ வந்து போய் பார்க்கும்போது தான் அந்த பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த பொண்ணு அவள் திடீர்னு வந்து இவனை வந்து அட்டாக் பண்ணுறா. நம்ம ஹீரோ வந்து ஒரு நீடில் வச்சு குத்திடுறா. நம்ம ஹீரோ வந்து அந்த நீடில் வந்து பிடிங்கி போட்டு வந்து இது ஒரு பாய்சனா, இவன் வந்து ஒரு டீமன் கேலா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப நல்லாவே அவனை வந்து கில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அதை ஹீல் பண்ணிட்டு வந்து சாரி அது உன்னால் முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுறான். இந்த பாய்சன் வந்து வேலை செய்யல அப்படின்னு அந்த பொண்ணு வந்து ஆச்சரியப்பட்டு அவனை வந்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுறான். அவன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறம் அவனை வந்து அவனோட பவர் யூஸ் பண்ணி வந்து அவன் வந்து அட்டாக் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவளும் வந்து அதே மாதிரி பவர் வந்து யூஸ் பண்ணி அவங்களுக்குள்ளே வந்து ஒரு சூப்பரான ஒரு சண்டையாக போயிட்டு இருக்குது. அந்த பொண்ணால் முடியல, அவன் ரொம்பவே டயர்டாயிரா. இவனுக்கு எப்படி இவ்வளோ பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து ஈஸியாகவே வந்து டச் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் நான் ஸ்குவாட் வந்து திரும்ப வந்து ரிட்டர்ன் வச்சுட்டு அவனை வந்து வெறுக்கையிலேயே சமாளிக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து ட்ரை பண்ணிட்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு தூக்கி வந்து ஒரு சொல்லிட்டு போட்டு அவனை கீழே படுக்க வச்சுட்டு இப்போ மேலே ஏறி வந்து மிரட்டுற மாதிரி வந்து பார்த்துருக்கேன். அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் பயந்துட்டு வந்து அலற ஆரம்பிச்சிருது. எனக்கு இது மாதிரி நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் வந்து கத்தினே இருக்கா. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவளை வந்து மயங்க வச்சு கட்டி போட்டு வந்து இவன் வந்து ஒரு பீஸ்ட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருக்கா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து கொஞ்சம்